ஸ்ரீரங்கம்னு சொல்லும்பொழுது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஸ்ரீரங்கத்துல வந்து சுவாமி அவருடைய திருமேனியில அப்படியே இருக்காரு. ஆமா, இங்க நீங்க அவர ஆமா, வந்து சிலையா வடிச்ச வடிவா பார்க்குறீங்க. ஆமா, ஸ்ரீரங்கத்துல அவரையே பார்க்குறீங்க. ஆமா. இந்த 2த்துக்குமான வேறுபாடு என்ன மேம்? இங்க வந்து சுவாமியினுடைய அந்த விக்கிரகம் பார்க்கறச்சே, அவர உற்சவரா நம்ம பார்க்குறோம். ம். அங்க மூலவரா பார்ப்போம். ஓ! ஏன்னா அவருடைய நகம் எல்லாமே அப்படியே இருக்கும். அவருடைய நகம் அவர் அவர் வந்து பூமியிலிருந்து அப்படியே தானே வந்தார். அவரு உள்ள போயிட்டு. ஸோ இவர் உற்சவர், அவர் மூலவர். 2த்துக்கும் என்ன வித்தியாசம்னா, அந்த திருமேனி வந்து நல்ல ஆம், ரொம்ப ஒரு கம்பீரமா சுவாமி உட்கார்ந்திருந்து பெரிய உருவத்துல நம்ம பார்ப்போம். இங்க சிலா ரூபத்துல நம்ம பார்க்குறோம். நீங்க சொல்லும் பொழுதே வந்து நெறைய ஆர்வத்த தூண்டுது. நம்ம ஆமா. கண்டிப்பா போய் இல்ல நீங்க வந்து பார்க்கணும்னு. அந்த திருவாதிரையில சுவாமி அபிஷேகத்த கண்டிப்பா பார்க்கணும். சாயந்திரத்துல அவருக்கு வந்து அந்த சாமரம் வீசுவா. ஸோ அன்னைக்கு திருவாதிரையில மட்டும் நம்மள வீசறதுக்கு அந்த இத அலோவ் பண்ணுவா. ம். அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான்.